குட் மார்னிங் வேர்ஸ். இனி நம்ம இது வந்து கிராமர் செக்ஷன் தான். ஆனால் 88th லெசன் சென்டென்ஸ் செக்ஷன் தான். சென்டென்ஸ் செக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொனன்சியேஷன். என்னது? ப்ரொனன்சியேஷன்ஸ் வித் மீனிங். ப்ரொனன்சியேஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான இதாகும். எல்லாமே நம்ம பார்த்துருக்க முடியாது. சிலது ஒரு முக்கியமானது. சில பேர் ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க. அதுதான் அதை மட்டும்தான் நம்ம கரெக்ஷன் பண்ணி அழகாக போடுறோம். புரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல ப்ரொனன்சியேஷன், எது? உச்சரிப்பு. ப்ரொனன்சியேஷன் மீனிங்கும் கொடுத்துருக்கோம். ப்ரொனன்சியேஷன், இது ப்ரொனவுன்சியேஷன் சொல்லக்கூடாது, ப்ரொனன்சியேஷன்னா அதான் கரெக்டு. இது ப்ரொனவுன்சியேஷன் சொல்லக்கூடாது. அங்கே பாருங்கள், ப்ரொனவுன்சியேஷன் சொல்லக்கூடாது. ப்ரொனன்சியேஷன் சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா ரெசிப்ட் வாங்கினுவாப்பா, ரெசிப்ட்டுன்னுவாங்க. ரெசிப்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ரெசிட். எப்படி? ரெசிட்னா ரசீது வாங்கினவங்க சொல்கிறது. இங்கிலீஷில் ரெசிப்ட் வாங்கினவாப்பான்னு சொல்லுவாங்க. ரெசிப்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ரெசிட். மிக மிக முக்கியமானது நம்ம கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்க முடியாது. ஸோ ரெசிப்ட் கிடையாது. அதே மாதிரி கமர்ஷியல்னால் வியாபார சம்பவம். கமர்ஷியல் பில்டிங்ஸ்னால் வியாபாரம், அங்கே வியாபாரம் மட்டும் தான் இருக்கும், குத்தனாக இருக்க மாட்டாங்க. ஸோ கமர்ஷியல் பில்டிங், கமர்ஷியல்னு சொல்லணும், கமர்ஷியல் சொல்லக்கூடாது. கமர்ஷியல்னு சொல்லக்கூடாது, கமர்ஷியல். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் சொல்லணும், குடியிருக்கின்ற, அதாவது குடுத்தலாம் இருப்பாங்க. ஸோ குடியிருக்கின்ற ரெசிடென்ஷியல்னு சொல்லணும். ரெசிடென்சியல் எப்படி? ரெசிடென்சியல்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி சொல்லட்டுமா? ரைட். கான்ஃபிடென்ஷியல், இது கான்ஃபிடென்ஷியல் சொல்லணும். கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் பார்த்து, இந்த ஃபைல் வந்து கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் யாரும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 லெசன்ஸ் பார்ப்போம். ஏன்னா மிக முக்கியமானது மட்டும் தான் நான் கொடுக்குறேன். என்ன டிக்ஷனரி ஃபுல்லாக இருக்குது நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இது வெறும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய, பேச்சு வழக்கில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இது. நிறைய பேர் கமர்ஷியல் சொல்லுவாங்க, கான்ஃபிடென்ஷியல் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கமர்ஷியல், கான்ஃபிடென்ஷியல், ரெசிடென்ஷியல் தான் சொல்லணும். ரெசிடென்ஷியல் அப்படி சொல்லக்கூடாது, ரெசிட் தான் சொல்லணும். ரெசிப்ட்னு சொல்லக்கூடாது. இது ப்ரொனன்சியேஷன் தான் சொல்லணும், ப்ரொனவுன்சியேஷன் சொல்லக்கூடாது. PRONUN வரணும், NUNCIATI ப்ரொனன்சியேஷன். அதான் மேலே போட்டிருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொனன்சியேஷன்ஸ் வித் மீனிங் போட்டிருக்கோம், மீனிங்கோடு கொடுத்துருக்கோம். ப்ரொனன்சியேஷனால உச்சரிப்பு தான் அது. அப்புறம் ரெசிட்னா ரெசிட்டு. அப்புறம் கமர்ஷியல், அப்புறம் ரெசிடென்ஷியல், கான்ஃபிடென்ஷியல் சொல்லணும், கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? ஸோ இது அவ்வளோதான். அடுத்த இது பார்ப்போம். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.